2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மார்ச் 1ஆம் தேதி தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாபெரும் மாநாட்டில் கலந்து கொள்ள தமிழகத்திற்கு வருகை புரியும் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை வருக வருக என வரவேற்கும் ஷியாமலா ஹெல்த் கேர் அண்ட் டாக்டர் அண்ட் வீல்ஸ் டாக்டர் சுவாமிநாதன். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மார்ச் 1ஆம் தேதி தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாபெரும் மாநாட்டில் கலந்து கொள்ள தமிழகத்திற்கு வருகை புரியும் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கும் பா. விஜயலட்சுமி, செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட துணைத் தலைவர், பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி அமைப்பாளர். உலகம் போற்றும் உத்தம தலைவரை தமிழகத்தின் நலன் காக்க மார்ச் 1ஆம் தேதி மதுரை வருகிறார் பிரதமர் மோடிஜி. அவர்களை மனம் குளிர வரவேற்று மகிழ்கிறோம். நாளைய தமிழகம் நமதே. வி. ரமேஷ், மாவட்ட பொதுச் செயலாளர், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பாஜக. ஆக்சுவலா தமிழ்நாட்டுல என்ன நடக்குது, ஆனா மக்கள் ஊடகங்கள் மூலமா எதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு ஒரு கூட்டம் நினைச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் டீட்டெயிலா சொல்றதுக்கு அகைன் நான் வந்துட்டேன். வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டே டுடே வித் மீ இடி. இன்னைக்கு நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? கொஞ்ச நாள் ஊருக்குள்ள சைலண்டா இருக்கலாம்னு பார்த்தா என்னங்க பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அதாவது பெருமையா சொல்லணும் அப்படின்னா, கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையில முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேருந்து நிலையத்தை திறந்து வச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் ஆற்காடுல 2 மாசத்துக்கு முன்னாடி பேருந்து நிலையம் திறந்து வச்சிருக்காராம். மதுரையில பாலம் ஓபன் பண்ணி வச்சிருக்காரு. இவ்வளவு பெரிய சாதனைகள். திமுக ஆட்சியில பேருந்து நிலையங்கள், பாலங்கள் எல்லாமே திறந்து வைக்கிறாங்கன்னு மக்கள் எல்லாரும் அப்படியே பூரிப்படைஞ்சு சந்தோஷமாகி இந்த ஆட்சியை பார்த்து நிம்மதியா இருக்கணும்ல. ஆனா ரியாலிட்டி என்ன தெரியுமா சார்? இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. இருக்கலாம். தோ இந்த வீடியோல இருக்க மாதிரி தான். இந்த வீடியோ பார்த்தோன்னே டக்குன்னு எதுவும் நினைக்காதீங்க ஏதோ பில்டிங் கட்டிட்டு இருக்காங்க போல, அதுக்கான ப்ராசஸ்னு. முதல்வர் திறந்து வச்சாரே தக்கலையில இருக்கக்கூடிய பேருந்து நிலையம், அதுதான் இது. எங்க பேருந்து நிலையத்தையே காணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னும் கட்டியெல்லாம் முடிக்கல, திறந்து மட்டும்தான் வச்சிருக்கோம். இது மட்டும் தானு கேட்டா கிடையாது. இதுக்கு முன்னாடி ஆற்காடுல இருக்க பஸ் ஸ்டாண்டுமே இன்னும் முழுசா கட்டி முடிக்கவே இல்லை. இப்படி அரைகுறையா கட்டி முடிச்சுட்டு தான் திறந்து வச்சாங்க. மதுரையில பாலமும் இன்னும் முழுசா முடியல, ஆனா இப்ப திறந்து மட்டும் வச்சிருக்காங்கன்னு தான் மக்கள் எல்லாரும் இப்ப குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க. இந்த பாலம் தான் இன்னைக்கு திறந்து வச்சுட்டு போயிருக்காரு ஸ்டாலின் அவர்கள். பாலமே வேலை முடியல. நல்லா பாருங்க, பாலத்துக்கு அடியில ஆனா ஏன் இதை பண்ணணும்? முழுசா கட்டி முடிச்சுட்டு திறந்துருக்கலாமே. ஏன் இப்படி அவசர அவசரமா பண்றாங்க அப்படின்னா, எலெக்ஷன் வரப்போகுதுல, நாமெல்லாம் எதை நம்புவோம்? பழனிசாமி போன மாசம் டெல்லிக்கு போய் ஏதோ குத்துவிளக்கு ஏத்தணும்னு சொன்னீங்களே, என்னாச்சு? அண்ணே குத்துவிளக்கு ஏத்தவாங்கன்னு கூப்பிட்டாங்க. என்னால வர முடியாதியான்னு உடனே ஒரு குத்துவிளக்க ஒரு ஆள்கிட்ட கொடுத்து அனுப்பி விட்டாங்க. நான் இங்க இருந்து கொளுத்தி அனுப்பி விட்டேன். முதல்வரும் முதல்வரை சேர்ந்தவர்களும் என்னெல்லாம் பிரச்சாரம் பண்றாங்களோ அதைத்தான் நம்ப போறோம். சோ அதுக்கான விஷயமா தான் இது பார்க்கப்படுது. அது முடிச்சதா முடியலையா, மக்கள் பயன்பாட்டுக்கு வந்துச்சா வரலையா, தரமா இருக்கா இல்லையா, இது எதுவுமே இங்க விஷயம் கிடையாது. பிரச்சாரம் பண்ணும்போது முதல்வர் இத்தனை பாலங்களை திறந்து வைத்தார், இத்தனை பேருந்து நிலையங்களை திறந்து வைத்தார்னு சொல்றோம்ல, அது மட்டும்தான் கணக்கு. சோ நம்ம கணக்கு காட்டுறதுக்கு வேலை செஞ்சா போதுமே தவிர மக்கள் எப்படி போனா என்னப்பான்னா திமுக நிர்வாகிகள் எல்லாரும் இப்ப நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ அப்படி பார்த்தோம்னா தக்கலை பேருந்து நிலையத்துடைய கரண்ட் நிலை இதுவா தான் இருக்கு. கன்னியாகுமரி மாவட்டம் இல்ல அந்த சைட்ல இருக்கிற மக்கள்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த பேருந்து நிலையத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே, இதெல்லாம் ஊடகங்கள் மூலமா மக்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். இது பிரச்சனையான்னு கேட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. அதாவது முதல்வர் திறந்து வச்சிருக்காரு இல்லையா, இந்த பெருமையான சம்பவங்களை நம்ம எல்லாம் ஊடகங்கள் மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம். ஊடகங்கள் மூலமா தெரிஞ்சுக்காத ஒரு சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்றத பார்த்தோம்னா, இப்போ சமீபத்துல திமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் அனைவருமே வேட்புமனு தாக்கல் செய்யறதுக்கான ப்ராசஸ்ல இறங்கிட்டு இருக்காங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ரோட்லயே போட்ல வரதா இருக்கட்டும், அங்க மக்களுக்கு இடையூறு பண்றதா இருக்கட்டும், அது விஷயம் கிடையாது. அதெல்லாம் வெளியே நியூஸாவே வராது. பட் இருந்தாலும் போட்டில் வேட்புமனு கொடுத்தாரு அப்படிங்கறதெல்லாம் இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. அந்த மாதிரி திமுகவை சேர்ந்த ஒருத்தர் ஒரு சில முக்கியமான நல்ல காரணங்களை சொல்லி இதுக்காகவே முதல்வர் எனக்கு சீட்டு கொடுக்கணும்பா அப்படின்னு சொல்றாருன்னா, அந்த காரணத்தை நீங்களே கேளுங்களேன். இடையிலேயே விஆர்எஸ் 9 வருஷம் இருக்கும் போதே சர்வீஸ் விட்டுட்டு வந்த ஒரே ஆளு நான் தான். கலைஞரை கைது பண்ணும் போது
அந்த ஜட்ஜியை முத்துக்கருப்பனை அடிக்க போனாலும் ஒரே ஆள் நான் தான். இந்த மாதிரியான ஒரு குவாலிபிகேஷன்ஸ்ல யாருக்காவது இருக்குமா? எம்எல்ஏ ஆகிறதுக்கான அனைத்து தகுதிகளும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அண்ணன் பேசியிருக்காரு. நீதிபதியவே அடிக்க போனேன் அப்படிங்கறது எவ்வளவு பெருமையான ஒரு விஷயம் அல்ல? என்ன பறக்கான அது? உதயநிதி அவர்களோட மாமன்னன் படத்துல நடிச்சிருக்கேன், அதுல எம்எல்ஏவா நடிச்சேன், இப்ப ரியல் எம்எல்ஏ ஆகணும்னு கேக்குறேன், இதுல என்ன தப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேஷுவலா பேசியிருக்காரு. உதயநிதி நடிச்ச படத்துல, மாமன்னன்ற படத்துல எம்எல்ஏ கேரக்டர்ல நான் நடிச்சிருக்கிறேன். 10 இடத்துல நடிச்சிருக்கிறேன். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் திமுகல இருக்கேன்ற ஒரே காரணத்துக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அட்டூழியங்கள் தான். ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய விஷயம் ஒண்ணு நடக்குது. இந்த ஒசூர் மாவட்டத்துல பார்த்தோம் அப்படின்னா, அரசு ஊழியர் ஒருத்தர் திமுகவை சேர்ந்த நிர்வாகியினுடைய மகனால கார் ஏற்றி கொல்லப்படுறாரு. என்ன காரணம்னு கேட்டோம்னா, ஒரு சின்ன பார்க்கிங் பிரச்சனை தான். திமுக மாவட்ட துணை செயலாளருடைய மகன் ஃபுல் போதையில காரை ஓட்டிட்டு வந்திருக்காரு. வீட்டு முன்னாடி வாகனம் நின்றுருக்கு. யாரோ வீட்டு முன்னாடி, அவங்க வீட்டு முன்னாடி அவங்க வாகனம் நின்றுருக்கு. இவங்க எடுங்க அப்படின்னு சொல்லி ஹார்ன் அடிச்சிருக்காங்க. அந்த வீட்டுல இருக்கக்கூடிய மகன், அவருடைய மனைவி, அதுக்கப்புறம் அவங்களோட அப்பா எல்லாருமே வெளியே வந்து பார்த்திருக்காங்க. ஆனா போதையில இருந்த அவரு என்ன நினைச்சாருன்னு தெரியல, எல்லார் மேலேயுமே காரை விட்டு ஏத்திருக்காரு. அதுல அந்த பையனுடைய தந்தை வந்து சம்பவ இடத்துல இறந்து போயிருக்காரு. ஹாஸ்பிட்டல்ல கூட்டு வந்து அட்மிட் பண்ணோம், ஆனா அவரை காப்பாற்ற முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எங்க அப்பா திமுகல இருக்காரு, உன்னால என்ன பண்ணிட முடியும் அப்படிங்கிற ஒரு மிதப்பு தான் இதுக்கு காரணமா? ஃபுல் போதையில காரை ஓட்டிட்டு வந்து ஒருத்தவங்களை கொன்றிருக்காங்கன்ற விஷயம் இன்னைக்கு வரைக்கும் பரபரப்பா பேசவே படல. அதே மாதிரி இன்னைக்கு காலையில ஒரு வீடியோ வந்து சோசியல் மீடியால மட்டும் வைரல் ஆகிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, 2 நாட்களுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட பகுதியில 24 வயது இளைஞர் மர்மமான முறையில இறந்து கிடக்குறாரு அப்படிங்கிற தகவல் வெளிவருது. ஆனா அவர் உண்மையாலுமே ரொம்ப கொடூரமான முறையில ஒரு சிலர் சேர்ந்து கொன்றிருக்காங்க. அவர் மேல வந்து கல்ல தூக்கி போட்டதா இருக்கட்டும், அவரை மோசமான முறையில தாக்குனதா இருக்கட்டும், ரொம்பவும் கொடூரமான முறையில கொல்லப்பட்டிருக்காரு அப்படின்னு. ஆனா அதுக்கப்புறம் தான் இதை செஞ்சவங்க யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அமைச்சர் சக்கரபாணி அவர்களுக்கு பினாமியா இருக்கக்கூடிய பன்னீர்செல்வம், அப்புறம் அவங்களோட இருக்கக்கூடிய 3 பேர். இந்த 4 பேர் கொண்ட கும்பல் தான் இதை பண்ணிருக்காங்க. என்ன காரணம் அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் தெரிய வரல. 24 வயசு பையனோட பிறப்புறுப்பை அறுத்து திமுக அமைச்சர் சக்கரபாணி இருக்கான்ல, அவனோட பினாமி பன்னீர்செல்வம்னு ஒரு பண்ணி, அவனோட அடியாட்கள் தான் அந்த 4 பேருமே. விசாரணை நடத்தப்படணும் அப்படின்னு அங்க இருக்கிறவங்க எல்லாரும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப வரைக்கும் வெளிவர தகவல் என்ன அப்படின்னா, இந்த 4 பேர்ல யாரையுமே அரெஸ்ட் பண்ணல. சம்பந்தமே இல்லாத ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இவர் தான் இதுக்கு காரணமா இருக்குமோன்ற மாதிரி கேஸ் பதிவு பண்றாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த குடும்பத்துக்கு நிதி கிடைக்கல. இந்த பிரச்சனை நடந்து ஒரு 2-3 நாட்கள் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கள்ளச்சாராயத்துல இறந்து போனவங்களுடைய குடும்பங்களுக்கு முதல்வர் எவ்வளவு நிதியை கொடுத்தாரு அப்படின்னு தெரியும். ஆனா இன்னைக்கு இந்த விஷயம் வெளியவே வரல அப்படின்னா, ஒருவேளை இதுவும் திமுகவை சேர்ந்தவங்க செஞ்சிருக்காங்க அப்படிங்கறதுனாலதான் வெளியே வராமலே இருக்கும். இப்ப நான் சொன்ன இது ரெண்டுமே வந்து பெரும்பான்மையா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு, அதாவது சோசியல் மீடியால மட்டும் பேசப்பட்டு இருக்க ஒரு விஷயம். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள் நடக்குது. பாலம் திறப்பு விழாக்கு முதல்வர் வராருன்ற ஒரே காரணத்துக்காக பல இடங்கள்ல இருந்து இளைஞர்கள் எல்லாரையும் வந்து கூட்டிட்டு போயிருக்காங்க. அதுல முக்கியமா மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருத்தரையும் கூட்டு போயிருக்காங்க. ஆனா இன்னைக்கு அந்த விழா எல்லாம் முடிஞ்சு கிட்டத்தட்ட 1 வாரம் ஆயிடுச்சு. என் பையன் இன்னும் வீட்டுக்கு திரும்பல, அவன் என்ன ஆனா எங்க இருக்கான்னு கூட எங்களுக்கு தெரியலன்னு ஒரு குடும்பமே கதறிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி நான் இந்த கட்சியில இருக்கேன், நான் என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில இருக்கிறதுனால மட்டுமே இவ்வளவு தொந்தரவுகள் நடக்குதா? ஒரு அரசு ஊழியர்ல ஆரம்பிச்சு சாதாரண மனிதன் வரைக்கும் யாராக இருந்தாலும் இந்த ஆட்சியில பாதுகாப்பே இருக்காதா அப்படிங்கிறது தான் இப்ப மக்களுடைய கேள்வியா இருக்கு. இவ்வளவு விஷயங்கள் எல்லாமே நான் சொல்லிட்டேன். பட் மக்களால நாம இப்ப எதை பத்தி பேசணும் தெரியுமா? நம்ம எதை பத்தி பேசணும்னு ஊடகங்கள் எல்லாரும் பிளான் பண்ணிருக்காங்க தெரியுமா? ஹாட் நியூஸ் என்ன அப்படின்னா, ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இன்னைக்கு திமுகவில் இணைஞ்சிருக்காரு. அதுவும் பல கோஷங்களை போட்டுக்கிட்டே உள்ள போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளிவந்திருக்கு. ஸோ இதை வந்து ஒரு பெரும் விஷயமா திமுக சைட்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓபிஎஸ் அவர்கள் இந்த பக்கம் வந்துட்டாரு, இனிமே நாங்க இன்னும் ஸ்ட்ராங்கா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்ன தவறுகள் நடந்தாலும் அதை பத்தி எல்லாம் பேசக்கூடாது. இப்போ மக்கள் எல்லாம் எதை பத்தி பேசணும்? முதல்வர் இவ்வளவு நல்ல விஷயங்களை செஞ்சிருக்காரு, கூட்டணியில இப்படி ஒரு மாற்றம் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான். இதெல்லாம் பேசினா மட்டும்தான் நாம கரெக்டான மக்கள். இல்லைன்னா தமிழகத்துல நம்ம மேலே ஏதாவது ஒரு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு இப்போ ஒருத்தரும் பயப்படுற ஒரு நிலை தான் போய்கிட்டு இருக்கு. ஓவராலா இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? முக்கியமா ஓபிஎஸ் அவர்கள் திமுக இணைஞ்சிருக்காரு, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இன்னும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பேசு தமிழா பேசினுடைய வெப்சைட் இப்ப ஆக்டிவா இருக்கு. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. டாடா பை. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு
உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.